அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹலால் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, என்னோட ரொம்ப ஃபேவரட், மை சைல்டுஹுட் ஃபேவரட்னு சொல்லுவேன். காயின் பிஸ்கெட்ஸ் அவன் இல்லாமல் கேஸில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப் போல் சுகர் பவுடர் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா டக்குன்னு மெல்ட் ஆகிடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு கேஜெட்ஸ்லேயுமே வந்து தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் பிஸ்கெட்ஸ் வந்து கெட்டு போகாமல் வரும். சுகர் நல்ல பட்டரில் மெல்ட் ஆகிற அளவுக்கு விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெல்ட் ஆகி சாஃப்டாக வரணும். இப்போது இதில் ஒரு பெரிய சைஸ் முட்டை சேர்த்துருக்கேன். ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த குக்கீஸ் நிறைய பேருக்கு சைல்ட்ஹுட் ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் சைல்ட்ஹுட் ஃபேவரட் தான். நல்ல க்ரீமியாக கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் போல் மைதா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் விஸ்க் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி பைண்ட் பண்ணி எடுத்துடுறேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வாட்டராகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் கீழே ஆயில் இல்லைனா பட்டர் தேய்ச்சிட்டு மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கிறேன். பார்ச்மெண்ட் பேப்பர் மேலேயே பட்டர் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து பிஸ்கெட்ஸ் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் நான் அந்த பேட்டரை ஃபில் பண்ணிட்டேன். இதில் சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க, அதாவது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ட்ராப்பாக நம்ம பைப் பண்ணிகிட்டே வரணும். ரொம்ப பெருசாக போட்டுற வேணாம், ஏன்னா இது வந்து காயின் பிஸ்கெட்ஸ் குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே ஒரு பேனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேனில் இந்த ட்ரேவை வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் பேக் ஆகிடுச்சு. சுற்றி அந்த ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கு இல்லையா, இந்த தான் வந்து பேக் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கையில் பிஸ்கெட்ஸ்லாம் வந்துடும். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக ஒரு நல்ல கலர், நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காமே கலர்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது இப்படி போடும்போது அந்த காயினோட சவுண்டு உங்களுக்கு கேட்கும். அதை இப்போ உடச்சி காட்டுறேன். வெளியில் கிறிஸ்பியாக, உள்ளே எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.